துரோணாச்சாரியாரே, தங்களுக்கு உயிர் பயம் வந்து விட்டதா? துரியோதனா, யாரை பார்த்து இப்படி ஒரு சொல்லை உதிர்த்தாய்? நான் அரசன். சேனை தளபதிக்கு கட்டளையிடும் உரிமை எனக்கு இருக்கிறது. தந்தையே, நம்மை அவமதித்து விட்டான் இந்த துரியோதனன். துரியோதனன் என்னை புகழ்கிறான் என்றா நீ நினைக்கிறாய்? அத்தனையும் வஞ்ச புகழ்ச்சி. துச்சாதனன் மனதில் உள்ள கசப்பை வெளிப்படுத்தினான். ஆனால் துரியோதனனோ என்னை புழுவிலும் கீழாக மதித்து அவமானப்படுத்தி விட்டான். இங்கே இருக்கும் எவருக்கேனும் உயிர் பயம் இருந்தால் அவர்கள் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். துரியோதனா, பிதாமகருக்கு வணக்கம். வா கிருஷ்ணா, வா. நீ வருவாய் என்று நினைத்தேன், வந்துவிட்டாய். தாத்தா, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். தர்மா, நீ தர்மத்தின் காவலன். ஆகவே என் மனம் உனக்கு எப்பொழுதும் ஆசி வழங்கிக் கொண்டே இருக்கும். ஏதோ முக்கியமான விஷயத்தை விவாதிக்கத்தான் தாங்கள் என்னை காண வந்திருக்க வேண்டும். சரியாக சொன்னீர்கள் பிதாமகரே. எனில் தயக்கம் என்ன? தாத்தா, கூறு தர்மா, தயங்காமல் கூற வந்ததை கூறு. தாத்தா, இன்று யுத்தத்தில் எங்கள் குலகுரு துரோணாச்சாரியாரை கொல்ல முடிவெடுத்துள்ளோம். தாத்தா, நாங்கள் எடுத்த முடிவு தவறா? குலகுருவை கொல்வது பெரும் பாவம் அன்றோ? யுத்த களத்தில் பந்த பாசங்கள் இல்லை, குரு சிஷ்யன் என்ற உறவுகளும் இல்லை. யுத்த களத்தில் வென்றாக வேண்டும் என்றால் எதிரே நிற்பது இறைவனே ஆனாலும் யுத்தம் செய்துதானே ஆக வேண்டும். ஆனால் தர்மன் மிகவும் சஞ்சலமடைந்துள்ளான். அதை தாங்கள்தான் போக்க வேண்டும். தர்மா, நீ காத்து நிற்கும் தர்மமே உன் நாட்டையும் உன்னிடமிருந்து பிடுங்கியது. உன்னையும் உன் சகோதரர்களையும் உன் மனைவியையும் அத்தினாபுரத்திற்கு அடிமையாக்கியது. ஆனால் அது தொடக்கம்தான். முடிவு உன் பக்கம் இருக்க வேண்டும். இல்லையே தர்மம் தோற்றதற்கு ஒப்பாகிவிடும். ஆனால் தாத்தா, சொல், என்ன தயக்கம்? தர்மா, எதுவாகினும் தயங்காமல் சொல். துரோணரை வீழ்த்த கிருஷ்ணன் ஒரு உபாயம் கூறுகிறான். அதை நான் கிருஷ்ணன் கூறிவிட்டான் அல்லவா, பிறகு தயக்கம் என்ன? தாத்தா, இருந்தாலும் நான் எப்படி? தர்மா, கிருஷ்ணன் எதை செய்தாலும் அதில் தர்மம் இருக்கும். ஆகவே அவன் காட்டிய வழியில் நட. தர்மத்திற்காக சில நேரங்களில் அதர்மம் புரிய நேரலாம். தயங்காதே, முன்னேறிச் செல். இறுதியில் தர்மமே வெல்லும். தாத்தா,
ஆனாலும் குருவை தர்மா, இந்த போரின் தொடக்க நாளிலேயே துரோணாச்சாரியாரே தர்மம் வெல்லும் என்று உனக்கு ஆசி வழங்கி இருக்கிறார். அந்த ஆசி உண்மையாக வேண்டுமென்றால் அன்று என்னை வீழ்த்தியது போல் இன்று துரோணாச்சாரியாரையும் வீழ்த்தியாக வேண்டும். வேறு வழியில்லை. செல். ஆச்சாரியாரே, பார்த்தீர்களா? கர்ணா, என்ன நடக்கிறது இங்கே? அஸ்வத்தாமனை ஏன் இப்படி கைதியைப் போல் இழுத்து வந்திருக்கிறாய்? அதை தங்கள் அருமை புத்திரனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கர்ணா, அஸ்வத்தாமன் என்ன செய்திருந்தாலும் பரவாயில்லை. அதற்காக அவனை கைதியைப் போல் இழுத்து வருவதா? இனி ஒரு முறை இப்படி நடந்தால் நீ என்னோடு யுத்தம் செய்ய வேண்டி வரும். நான் எதற்கும் ஆயத்தமாகத்தான் இங்கு வந்திருக்கிறேன். ஆனால் அதற்கு முன் நான் தங்களிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது. அதற்கு தாங்கள் தக்க பதிலளிக்க வேண்டும். கேள். குலகுரு என்று அனைவராலும் போற்றப்படும் தாங்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்? இதில் என்ன சந்தேகம்? அரசர் துருதராஷ்டிரருக்கும் அவருடைய புத்திரன் துரியோதனனுக்கும் தான். இந்த வாழ்வும் புகழும் தங்களுக்கு யாரால் ஏற்பட்டது? அரசர் திருதராஷ்டிரனால் தான் ஏற்பட்டது. ஆனால் தங்கள் புதல்வன் என்ன காரியம் செய்ய துணிந்திருக்கிறான் தெரியுமா? நான் சற்றே விழிக்காமல் இருந்திருந்தால் போதும், 7 பிறவிக்கும் தீராதபடியை ஏற்படுத்தி கொடுத்திருப்பானவன். தங்கள் அருந்தவ வாழ்வையும் புகழையும் ஒரு நொடியில் அழித்திருப்பானவன். செஞ்சோற்று கடன் மறந்த பாவியா என் புத்திரன் அஸ்வத்தாமா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? தந்தையே, எனக்கு அப்படி தோன்றவில்லை. இப்போதும் சொல்கிறேன், எனக்கு கட்டளையிடுங்கள். தங்களை அவமதிக்கும் அந்த துரியோதனன் தலையை கொய்து வந்து உங்கள் காலடியில் போடுகிறேன். அஸ்வத்தாமா, இனி ஒரு முறை அப்படி பகன்றால் உன் உடலை 2ஆக பிளந்து விடுவேன். கர்ணா, ஆவேசம் தணிக. நான் அஸ்வத்தாமனிடம் பேசுகிறேன். அஸ்வத்தாமா, துரியோதனன் உன் உயிர் நண்பன் இல்லையா? அவன் மீதா உனக்கு இத்தனை கோபம்? என்னால் நம்ப முடியவில்லை. எதனால் இப்படி ஒரு பாதகத்தை நீ செய்ய துணிந்தாய் மகனே? துரியோதனன் என் உயிர் நண்பன் என்பதில் இப்போது மாற்றமில்லை. ஆனால் அவன் அவமதிப்பது என் உயிருக்கும் மேலான என் தந்தையை. அவன் என் தந்தையை அலட்சியம் செய்யும் போதும், அவதூறாக பேசும் போதும், கொடும் சொற்களால் அவரை நிந்திக்கும் போதும் என் உயிர் துடிக்கிறது. என்ன செய்வது அஸ்வத்தாமா? கொடுஞ்சொற்களை கொட்டுவது அவன் குணம். அதை பொறுத்து கொள்ள வேண்டியது நம் கடமை. தந்தையே, துரியோதனன் தன் எல்லையை மீறுகிறான். அவன் ஒவ்வொரு முறையும் தங்களை கொடுஞ்சொற்களால் வதைக்கும் போதும், அவமதிக்கும் போதும், தங்களின் நேர்மையை சந்தேகிக்கும் போதும் எனக்கு கடும் கோபம் வருகிறது. அதே கணத்தில் அவன் சிரசை துண்டித்து விட என் கரங்கள் துடிக்கிறது. அஸ்வத்தாமா, உன் தந்தை நம் குலகுரு துரியோதனனுக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறாரா? நீயே கேள். ஆச்சாரியாரே, ஏன் தங்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை? கூறுங்கள். துரியோதனன் சந்தேகித்தது போல் ஆச்சாரியார் மனதில் பாண்டவர்கள் மீது லேசாக ஒரு பாசம் இருக்கிறது. அவர் நினைத்திருந்தால் பாண்டவர்களில் ஒருவரையேனும் கொண்டிருக்கலாம். ஆனால் அவரது பானங்கள் பாண்டவர் மீது சீரிப்பாய தயங்குகின்றன, அஞ்சுகின்றன. அதனால்தான்
துரியோதனன் அவமானம் செய்தும் கூட அவர் பொறுத்து கொண்டிருக்கிறார். இல்லையா ஆச்சாரியாரே? அப்படியெனில் தாங்கள் பாண்டவர் பக்கமே சென்று விடலாமே. எதற்காக இந்த இரட்டை போராட்டம்? ஆச்சாரியாரால் முடியாது. பாண்டவர் மீது அவர் கொண்டிருப்பது அன்பு, ஆனால் துரியோதனன் மீது அவர் கொண்டிருப்பது விசுவாசம். ஒருவேளை பாலுக்காக அழுது ஏங்கி துடித்துக் கொண்டிருந்த போது உன் கொடும் பசியை தீர்த்தவர் நமது அரசர் திருதராஷ்டிரர். உன் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் ரத்தம் அவர் உனக்கு இட்ட அமுது. உன் உயிர் உள்ளவரை இதை நீ மறக்க கூடாது. என் நிலையும் அதுதான். ஆதரவில்லாமல் அவமானங்களை தாங்கி திரிந்து கொண்டிருந்த என்னை அழைத்து வந்து அங்க தேசத்தின் மன்னனாக்கி அழகு பார்த்தவன் துரியோதனன். இந்த உயிரையே அவனுக்கு கொடுக்க நான் சித்தமாக இருக்கிறேன். ஏன் பீஷ்மாச்சாரியா எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளில் துரியோதனன் பக்கம் இருந்திருக்கிறான். நாம் அனைவரும் அரசருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பீஷ்மாச்சாரியாரை அத்தினாபுரத்தின் அரண்மனையோடு கட்டி போட்டிருப்பது அவர் தந்தைக்கு அவர் அளித்த வாக்கு. ஆனால் நம்மை கட்டி போட்டிருப்பது செஞ்சோற்று கடன். கர்ணா, துரியோதனன் புரிவது அதர்மம் இல்லையா? அதர்மம்? இன்று உன் தந்தையை அவமானம் செய்த பிறகுதான் அது உனக்கு தெரிகிறதா? என்று பாஞ்சாலியை அவையில் வைத்து துகிலுந்தார்களோ அன்றே அதர்மம் அரங்கேறத் தொடங்கிவிட்டது. அதற்கு நாமும் துணையாக இருந்திருக்கிறோம். ஏன் உன் தந்தையும் மௌனம் சாதித்து பக்கபலமாக இருந்திருக்கிறார். அது இப்போது பேச்சில்லை. துரியோதனன் நல்லவனா தீயவனா என்பது இப்போது பிரச்சனை இல்லை. ஏன் தீயவனாகவே இருந்தால் கூட பாண்டவர்களுக்கு தான் தீயவனாக இருந்திருக்கிறானே ஒழிய வேறு எங்கு யாருக்கு தீங்கு செய்திருக்கிறான்? கர்ணா, நீ கூறுவதெல்லாம் உண்மைதான். ஆனால் எத்தனை நாள் இந்த அவமானங்களை பொறுத்துக் கொள்வது? பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் தவறு என் பக்கமும் இருக்கிறதல்லவா? எப்பொழுது என் விசுவாசத்தை பற்றிய கேள்வி எழுந்ததோ அப்போதே அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. அதற்கு நான் நாளை ஒரு முடிவு கட்டி விடுகிறேன். நான் பாண்டவர்களில் ஒருவரை ஏனும் கொன்று என் விசுவாசத்தை நிரூபித்து காட்டுகிறேன். தந்தையே, இது தங்களால் இயலுமா? இயன்றுதான் ஆக வேண்டும். நாம் அனைவரும் அத்தினாபுரத்தின் அரண்மனைக்குள் எந்த நிலையில் வந்தோம் என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இன்று ராஜபோகமாக மிகப்பெரிய அந்தஸ்தோடு வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் யார்? நம் அரசர். அஸ்வத்தாமா, கர்ணன் கூற்று முற்றிலும் உண்மை. செய் நன்றி மறப்பதை விட பெரும் பாவம் வேறொன்றும் இல்லை. ஆகவே நீ பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். துரியோதனன் மீதான கோபத்தை அழித்து ஒழித்து விட வேண்டும். போ, இப்போது போ. உன் கையில் இருக்கும் வாளால் துரியோதனன் சிரசை கொய்து எறி. அஸ்வத்தாமா, உன் மீது தவறில்லை. உனக்கு ஏற்பட்ட இதே சினம் எனக்கும் பலமுறை ஏற்பட்டுள்ளது. திரௌபதியை துகில் உரித்த அன்றே கௌரவர்கள் 100 பேரையும் கொன்றுவிட துடித்தவன் நான். ஆனால் என்ன செய்ய? நான் அவர்கள் இட்ட அமுதை உண்டு பசியாறியவன். நமக்கு அவர்கள் மீது சினம் கொள்ளும் அதிகாரம் எப்போதுமே இல்லை. அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையே, தங்களுக்கு ஏற்படும் அவமானத்தை என்னால் சகிக்க முடியவில்லை. மகனே அஸ்வத்தாமா, துரியோதனனின் தர்மமே நமது தர்மம். அவனுக்காக வாழ்வதும் அவனுக்காக மரணிப்பதுமே நாம் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை. சுருங்கச் சொன்னால் துரியோதனனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதே நம் பிறப்பின் லட்சியம். அதனால் அவன் மீது நீ எப்போதும் போல் நட்பு பாராட்ட வேண்டும். இதுவே என் விருப்பம். என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. உங்களுக்கு ஏதேனும் நடந்தால் நான் என் உயிரையே விட்டு விடுவேன். அஸ்வத்தாமா, நீயே என் உலகம், நீயே என் எதிர்காலம், நீயே என் லட்சியம். உன் உயிர் காத்தார் அரசர். அந்த ஒரு காரணத்திற்காகவே நான் சகலத்தையும் சகிக்கின்றேன்.
நீ இல்லை என்றால் எனக்கு இந்த உலகமே அஸ்தமித்து போகும். அதே கணம் என் நன்றிக்கடன், அன்பு, பகை, வஞ்சம், நட்பு என யாவற்றையும் நான் துறந்து விடுவேன். என் உயிரையும் சேர்த்தேதான் கூறுகிறேன். திரௌபதி, சொல். தயக்கம் ஏன்? எதுவாக இருந்தாலும் நீ என்னிடம் கூறலாம். கிருஷ்ணா, நீதான் என் கணவர்களை காக்க வேண்டும். துரோணர் இன்றைய யுத்தத்தில் பிரம்மாஸ்திரம் எய்தாயினும் பாண்டவர்களை கொல்வேன் என்று சபதம் எடுத்துள்ளாராம். அப்படியா? சபதம் எடுத்து விட்டாரா? எனில் உன் கணவர்களுக்கு மரணம் சர்வ நிச்சயம். கிருஷ்ணா, என் கணவர்களை காக்க ஒரு வழி கூற மாட்டாயா? பாண்டவர்களை கொல்வேன் என்று துரோணாச்சாரியார் சபதம் எடுத்த பிறகு என்னால் என்ன செய்ய முடியும் திரௌபதி? வேண்டுமானால் அதற்கு அவரை வஞ்சம் தீர்க்க ஒரு வழி சொல்கிறேன். என்ன வழி கிருஷ்ணா? துரோணர் பிரம்மாஸ்திரம் எய்து உன் கணவர்களில் யாராவது ஒருவரை கொன்று விடுவார். நீ பட்ட துயரை அவரும் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவரது மகன் அஸ்வத்தாமனை கொல்ல வேண்டும். அஸ்வத்தாமனை கொல்வதாவது? அவன் சிவனிடம் சிரஞ்சீவி வரம் பெற்றவனாயிற்றே. அவனுக்கு மரணம் என்பதே கிடையாதே. நீ கூறுவதும் உண்மைதான். மரணமில்லா வரம் பெற்ற சிரஞ்சீவி அஸ்வத்தாமன். அவனை கொல்ல முடியாதுதான். ஆனால் உன் கணவனுக்கு ஈசன் வழங்கிய பாசுபதாஸ்திரம் அஸ்வத்தாமனை நிச்சயம் கொல்லும். அப்படியெனில் ஈசன் கொடுத்த வரம் பொய்யா? அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி என்பதும் பொய்யா? பொய்யல்ல, சத்தியமான உண்மை. ஆனால் இந்த மண்ணில் பிறந்த மனிதன் எவனாவது மரணமில்லாமல் வாழ்ந்ததுண்டா? ஜராசந்தன் சாகாவரம் பெற்றவன். அவனை வதம் செய்தான் பீமன். இரண்யகசிபு மரணமில்லா வரம் பெற்றவன். அவனையும் வதம் செய்தார் நரசிம்மர். ஈசனாலேயே கொல்ல முடியாத வரம் பெற்றவன் அசுரகுலத்தின் அரசன் சூரபத்மன். அவனை வதம் செய்தது முருகன். ஈசன் மரணமில்லா வரம் தருவார். ஆனால் அதற்குள் ஒரு விலக்கு இருக்கிறது என்பதை மனிதர்கள்தான் அறிவதில்லை. காலம் இது போன்ற பல உதாரணங்களை அவ்வப்போது தந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நமக்குள் ஒளிந்திருக்கும் ஆணவம் அதை மறைத்து விடுகிறது அல்லது மறந்து விடுகிறது. அந்த வகையில் நம் கண்முன்னே ஜெயத்ரதன் எப்படி உயிரிழந்தான், அர்ஜுனன் எப்படி காப்பாற்றப்பட்டான் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதானே. ஆக சிரஞ்சீவியான அஸ்வத்தாமனுக்கும் நிச்சயம் ஒரு நாள் மரணம் உண்டு. அந்த நாள் ஏன் இந்த நாளாக இருக்கக்கூடாது? சிரஞ்சீவியான அஸ்வத்தாமனுக்கும் நிச்சயம் ஒரு நாள் மரணம் உண்டு. அந்த நாள் ஏன் இந்த நாளாக இருக்கக்கூடாது? மாமா, இதற்கும் தங்களுக்கும் என்ன சம்பந்தமோ? சரியாக சொன்னாய் துச்சாதனா. இளவரசருக்கு வணக்கம். சொல். அவசர செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி? இன்று துரோணாச்சாரியாரை கொல்ல பாண்டவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள்.
மாமா, என்ன இது? இதற்கும் அந்த கிருஷ்ணன் தான் திட்டம் தீட்டி கொடுத்திருக்க வேண்டும். யுத்தம் என்றால் தினந்தோறும் ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள். நாமும் தான் தர்மனை சிறைப்பிடிக்க தினம் திட்டம் தீட்டுகிறோம். அது நடக்கிறதா? இல்லையே. ஏன் பதறுகிறாய்? நமது திட்டமெல்லாம் பொய்த்து போவதென்னவோ உண்மைதான். ஆனால் பாண்டவர்கள் போட்ட திட்டத்தை நிறைவேற்றி விடுவார்களே. மருமகன்களே, துரோணாச்சாரியாரை கொல்வது அத்தனை எளிதான காரியமல்ல. அவரது கையில் தனுர் இருக்கும் வரை அவரை ஒருவராலும் நெருங்க முடியாது. கிருஷ்ணனும் தர்மனும் தங்களை நாடி வந்தார்களா? ஆம், உண்மைதான். அவர்கள் எதற்காக இங்கே வந்தார்கள்? இன்று தர்மன் என்னிடம் தானம் கேட்டு வந்தான். தானமா? அப்படி எதை தானமாக கேட்டு வந்தானா? என் உயிரை. மாமா, ஒருவேளை இப்படி நடந்திருந்தால்? எப்படி அண்ணா? தாத்தா பீஷ்மாச்சாரியார் தன்னை கொல்ல தானே திட்டம் தீட்டி கொடுத்தது போல் ஆச்சாரியாரும் செய்திருந்தால்? இது இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்போது என்ன செய்வது மாமா? நாம் இதை துரோணாச்சாரியாரிடமே கேட்டுவிட வேண்டியதுதான். உண்மை வெளிப்படுமா? அவர் வேதம் பயின்ற அந்தணர். ஒருபோதும் பொய்யுரைக்க மாட்டார். வாருங்கள், செல்லலாம். ஆச்சாரியாருக்கு வணக்கம். என்ன துரியோதனா, யுத்தத்திற்கு ஆயத்தமாகவில்லையா? உள்ளத்தில் ஓர் சஞ்சலம். கூறு. அது அது என்ன தயக்கம்? தயங்காமல் கேள். ஆச்சாரியாரே, அவன் சந்தேகத்தை நான் விளக்குகின்றேன். ஒருவேளை பிதாமகரை போல் உங்கள் மரணத்திற்கு நிறுத்துங்கள். நான் இன்று பாண்டவர்களை கொல்வது உறுதி. பீஷ்மரை போல் எந்த திட்டத்தையும் நான் வகுக்கவில்லை. எனக்கு தர்மத்தை விட செஞ்சோற்று கடனே பெரிது. தாங்கள் எங்கள் குலகுரு. உங்களையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உன் சந்தேகத்தை உன்னோடு வைத்துக்கொள். நான் சத்தியவந்தன். பிரம்மாஸ்திரத்தை எய்வேன் என்று நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். இல்லையேல் உயிரை துறப்பேன். குருவே, தங்களை அந்த பாண்டவர்கள் கொல்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக ஒற்று வந்தது. எனவே நாங்கள் அனைவரும் உங்களை காத்து நிற்கிறோம். எனக்கு என் வில்லே அரண். யாரும் என்னை காத்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. நன்றி ஆச்சாரியாரே. நாம் யுத்தகலத்திற்கு புறப்படலாம்.
கௌரவ சேனையும் பாண்டவ சேனையும் எந்த வியூகமும் அமைக்காமல் எதிரெதிரே அணிவகுத்து நிற்கின்றனர். பீஷ்மர் வீழ்ந்தார், அபிமன்யுவும் மாண்டார். இரண்டிலும் யுத்த நியதிகள் மீறப்பட்டு விட்டன. இனி வியூகம் வகுத்து என்ன பயன்? இரு பக்கமும் சங்கு முழங்க யுத்தம் தொடங்கியது. போர் உக்கிரமாக நடக்கிறது. கௌரவ சேனை வழக்கத்தை விட கடுமையாக யுத்தம் புரிகிறது. துரோணரின் நிலை என்ன? துரோணாச்சாரியார் எதிரிகளை கடும் சினத்தோடு துவம்சம் செய்கிறார். சாரதியிடம் பாண்டவர்களை நோக்கி செல்லுமாறு பணிக்கிறார். எனில் இன்று துரோணர் ஏதோ திட்டத்தோடு தான் இருக்கிறார். அப்படித்தான் தோன்றுகிறது அரசே. எதிர்ப்படும் அனைவரையும் ஒரே பாணத்தில் கொன்று குவிக்கிறார். இறுதியில் அவர் ரதம் அர்ஜுனன் இருக்கும் இடத்தை நோக்கி விரைகிறது. அர்ஜுனனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் கடுமையான யுத்தம் நடக்கிறது. ஆச்சாரியாரே, நான் குருவை மிஞ்சிய சீடன். தங்களால் என்னை வெல்ல இயலாது. அர்ஜுனா, இனியும் என்னால் பொறுமை காக்க முடியாது. இதோ நான் பிரம்மாஸ்திரம் ஏந்தி உன்னை வெல்கிறேன் பார். துரோணாச்சாரியாரே, பிரம்மாஸ்திரம் தொடுப்பதை நிறுத்துங்கள். மன்னித்தருளவும் பிரம்மதேவரே, என் வீரத்தை இந்த உலகிற்கு பறைசாற்றும் நேரம் வந்துவிட்டது. என்னை தடுக்காதீர். உம்முடைய வீரத்தால் இந்த உலகே அழியப் போகிறது. எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நான் செஞ்சோற்று கடனை தீர்க்க என் சீடன் அர்ஜுனனை கொன்றே ஆக வேண்டும். அதற்கு நான் பிரம்மாஸ்திரத்தை எய்தே தீர வேண்டும். பிரம்மாஸ்திரங்கள் போன்ற திவ்யாஸ்திரங்கள் சுயநலத்திற்கு ஆனதல்ல. உம் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பிற்காக இதை நீ பிரயோகிப்பது தவறு. அப்படியெனில் யாம் பெற்ற இந்த பிரம்மாஸ்திரத்தின் பயன்தான் என்ன? தீமையை அழிக்க மட்டுமே இந்த அஸ்திரத்தை நீ பயன்படுத்த வேண்டும். உன் எதிரே நிற்கும் அர்ஜுனன் தீமையின் மறுவடிவா?
அநியாயத்தின் அரசன் அர்ஜுனன் என்று உம்மால் கூற முடியுமா? அர்ஜுனன் நியாயத்தை கொன்று குவித்து அநீதியையும் அக்கிரமத்தையும் அரசுக்கட்டில் அமர செய்தான் என்பதற்கு ஒரு சான்று உன்னால் கூற முடியுமா? பிரம்மாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் போன்ற ஏராளமான தெய்வீக அஸ்திரங்கள் உம்மை விட அர்ஜுனனிடம் அதிகமாக உள்ளன. ஆனால் அவைகளை அர்ஜுனன் இந்த போரில் பயன்படுத்தவில்லை. அவனின் இந்த பண்பு அவனது குருவான உங்களிடம் இல்லாமல் போனது ஏன் துரோணாச்சாரியாரே? நீர் அந்தணர் என்பது சத்தியமென்றால், நீர் பரத்வாஜ முனியின் மைந்தன் என்பது சத்தியமென்றால், பிரம்மாஸ்திரம் எய்வதை நிறுத்தும். இல்லையேல் அதர்மத்தை புரிந்த பாவம் உம்மை பற்றும். ஐயனே, நல்ல நேரத்தில் என்னை வந்து காத்தீர்கள். நான் பெரும் பாவம் புரிய இருந்தேன். என்னை மன்னித்தருளும். ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த மாய கிருஷ்ணன் சூழ்ச்சி வலையை பின்னத் தொடங்கிவிட்டானே. ஆம் அரசே, கிருஷ்ணர் ஒரு முடிவோடு இருப்பதாகத்தான் தெரிகிறது. இன்று நிச்சயம் துரோணாச்சாரியாரின் மரணத்தை நிகழ்த்தாமல் விடமாட்டான் போலிருக்கிறது. அந்த கிருஷ்ணனை வணங்கியதைத் தவிர நான் ஒரு தீமையும் அவனுக்கு இழைக்கவில்லையே. ஏன் ஏன் இப்படி என் குலத்தை அழிக்க துடிக்கின்றான் அந்த கிருஷ்ணன்? இதில் கிருஷ்ணன் மீது எந்த தவறும் இல்லை அரசே. தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் எடுத்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். அவர் தன் கடமையை செய்கிறார். போதும் உன் வியாக்கியானம். எனக்கு எதிராக பேசுவதென்றால் உனக்கு வெல்லத்தை ருசித்து உண்பது போலிருக்கிறது. எல்லாம் என் விதி. என்னை நொந்து என்ன பயன் அரசே? நான் உண்மையைத்தானே எடுத்துரைத்தேன். உன் உண்மை உன்னோடு இருக்கட்டும். யுத்த களத்தில் நடப்பதை கூறினால் மட்டும் போதும். அறிவுரையெல்லாம் தேவையில்லை. ஆனைமுக அண்ணலே, மன்னித்து விடுங்கள். அஸ்வத்தாமனை கொன்றுவிட்டேன். அஸ்வத்தாமனை கொன்றுவிட்டேன். துரோணாச்சாரியாரே, நான் அஸ்வத்தாமனை கொன்றுவிட்டேன். என்ன கூறினாய் பீமா? என்ன கூறினாய்? நான் அஸ்வத்தாமனை கொன்றுவிட்டேன். இல்லை, இதை என்னால் நம்ப முடியாது. என் மகன் அஸ்வத்தாமன் மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற மா வீரன். அவனை எவராலும் கொல்ல முடியாது. அஸ்வத்தாமன் ஒரு கோழை. என் கதையில் ஒரே அடியில் அஸ்வத்தாமனின் உயிர் பிரிந்து விட்டது. சிரஞ்சீவியான அஸ்வத்தாமனுக்கும் நிச்சயம் ஒரு நாள் மரணம் உண்டு. அந்த நாள் ஏன் இந்த நாளாக இருக்கக்கூடாது? தர்மா, நீ கூறு. அஸ்வத்தாமன் இறந்தது உண்மையா? அதுதான் பீமனை கூறிவிட்டானே. அந்த கிருஷ்ணனே கூறினாலும் நான் நம்ப மாட்டேன். ஏனென்றால் அஸ்வத்தாமனின் வீரத்தில் எனக்கு அளவில்லாத நம்பிக்கை உள்ளது. அவன் இல்லாத இந்த உலகத்தை நான் விரும்பியதும் இல்லை, விரும்பப் போவதும் இல்லை. அஸ்வத்தாமனே என் அகிலம். அவன் இல்லாத இந்த அகிலம் எனக்கு ஒரு சூன்யமே. சொல் தர்மா, அஸ்வத்தாமன் இறந்தது உண்மையா?
அஸ்வத்தாமன் இறந்தது உண்மைதான். ஆனால் அது ஒரு யானை. நீயே என் உலகம், நீயே என் எதிர்காலம், நீயே என் லட்சியம். நீ இல்லை என்றால் எனக்கு இந்த உலகமே அஸ்தமித்து போகும். இது அநீதி, இது அதர்மம். தர்மத்தின் புத்திரனான தர்மனா இந்த இழிச்செயலை செய்தான். அப்படி செய்ய பணித்தது ஸ்ரீகிருஷ்ணர் அல்லவா? கிருஷ்ணன், மாய கிருஷ்ணன், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன். அவன் கூறினால் நீதிமானான தர்மனுக்கு மதி எங்கே போனது? அரசே, இந்த நேரத்தில் அபிமன்யுவின் மரணத்தை நினைவூட்ட தங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்று அறுவர் கூடி ஒரு பாலகனை கொன்றபோது எங்கே போனது உங்கள் நீதி? எங்கே சென்றது உங்கள் தர்மம்? அரசே, நாம் செய்யும் அதர்மங்களை நமக்கு சாதகமாக மறந்து விடுகிறோம். ஆனால் நம் எதிரிகள் செய்யும் அதர்மம் மட்டும் நமக்கு பெரிதாக தெரிகிறது. அஸ்வத்தாமா, நீ உடனடியாக இங்கிருந்து புறப்படு. ஏன் இத்தனை பதட்டம்? யாருக்கு என்ன நேர்ந்தது? அஸ்வத்தாமா, பாண்டவர்கள் உன் தந்தை துரோணாச்சாரியாரை இன்று கொல்வதாக திட்டம் தீட்டியிருப்பதாக ஒற்று வந்துள்ளது. துரியோதனனிடம் சொல்லி அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நான் பலப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் ஆச்சாரியார் அதை ஏற்க மறுத்துவிட்டார். நீ உடனே அவ்விடம் செல், உன் தந்தையை காத்து நில். தாங்கள் அஞ்ச வேண்டாம். என் தந்தை துரோணாச்சாரியாரின் கரத்தில் தனுர் இருக்கும் வரை அவரை யாராலும் வெல்ல இயலாது. நீங்கள் கவலையை விடுத்து யுத்தத்தை தொடருங்கள். துரோணா, இன்றோடு நீ தொலைந்தாய். கிருஷ்ணத்யுமனா,